ஜூன் 29ஆம் தேதி பார்படாஸில் 6 பால்ல 16 ரன்னை டிஃபெண்ட் பண்ணி T20 வேர்ல்டு சாம்பியன்ஸாக ஆனாங்க. அப்படியே ஒரு 6-7 நாள் கழித்து ஹராரேல ஜூலை 6ஆம் தேதி அதே 6 பால்ல 16 ரன்னை அடிக்க முடியாமல் இந்த T20 சாம்பியன்ஸ் T20 வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகாத ஜிம்பாப்வே டீம் கிட்ட தோற்றுருக்குறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஃபார்மேட் அந்த T20 ஃபார்மேட், அந்த T20 கிரிக்கெட் அண்ட் கிரிக்கெட் பேசுவோமே நிறையாவுக்கு. நம்ம ப்ரிவியூவில் ஜிம்பாப்வேயோட கிரிக்கெட் பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம், அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பற்றி பேசியிருந்தோம், அவங்க எனக்கு கொடுத்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பேசியிருந்தனோ அந்தந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் நிறையாவுக்கு ரீவைண்டும் பண்ணுவோம். தென் இதில் செகண்ட் T20 மேட்ச் உடனே அப்படியே விடிஞ்சோடனே சாயங்காலம் வருது அப்படிங்கிறதுனால அதோட ப்ரிவியூவும் லைட்டாக தான் இருக்க போகுது. ரொம்ப பெரிய பலவளால் ப்ரிவியூலாம் கிடையாது, பட் லைட்டாக இருக்க போது. ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷனும் கடைசியாக இருக்க போது. பேசுவோம், நிறைய பேசுவோம். இந்த ஜிம்பாப்வேயோட விக்ட்ரி நிறைய இந்தியன் ஃபேன்ஸுகளே இந்த விக்ட்ரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே கொண்டாடினாங்க ஜிம்பாப்வேயோட ஒரு விக்ட்ரியை வந்து அவங்களோட விக்ட்ரி போல். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே 2024 ஹராரேல நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் செகண்ட் T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ், குட்டி ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஹராரே T20 ஒரு ஹார்ட் பிரேக் டீம் இந்தியாவுக்கு, பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக் சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரில் தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. அயர்லாண்டுக்கிட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 2021 சம்பவங்கள்லாம் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க பாகிஸ்தான்கிட்ட அடிக்கடி டூர் போகிறதுனால ஸோ பாகிஸ்தானை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு பாகிஸ்தான் அவங்க நிறையாவுக்கு பீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கூட அவங்க ரெகுலராக ஆடினாங்க 2010, 12, 11 வாக்கில். அப்பையும் இந்த மாதிரி ஒன்று ஜிம்பாப்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ரெகுலராக ஆடுறவங்க கூட எல்லாமே இந்த மாதிரி ஒன்று அவங்க எப்படியோ ஒன்று காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2022 ஓடி சீரீஸ் இந்தியா அங்கே போய் ஆன பொழுதுமே அக்ஷர் பட்டேல் முடிப்பார், அதுலேயும் முடிக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகர் முடிச்சு கொடுப்பாரா. பட் ஏதோ ஒரு 2-3 மேட்ச்சில் வந்து பார்த்து 2 மேட்ச் சம்திங் நல்லா பண்ணியிருப்பாங்க ஜிம்பாப்வே. ஆல்மோஸ்ட் வின்னு பக்கத்தில் வந்துட்டாங்க, ஆனால் ஜெயிக்கலை, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிம்பாப்வே இருக்குது. ஆனால் ஜிம்பாப்வே பற்றி இப்படி நான் பேசினாலும் பட் ப்ரிவியூலையும் சரி அண்ட் பொதுவாகவே அவங்கள ட்ராக் ரெக்கார்ட்ஸ் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே கிட்ட அவ்வளோ சிறப்பாக இல்லை. பட் இந்த மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அடித்தது வந்து 115, டார்கெட் 116. இந்தியாவில் இந்த ஸ்கோர் கெட்டபிள் ஸ்கோர். இந்தியாவோட பேட்டர்ஸ் இந்தியாவோட பேட்டர்ஸில் கூட இந்த ஸ்டாண்டர்டு ஒருத்தவங்க IPL ஆடிருப்பாங்க, ஒருத்தவங்கன்னா 3 ஃபார்மேட்டில் டெபியூ ஆகிருப்பாங்க, ஒருத்தவங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒருத்தர் IPL சூப்பர் ஸ்டாராக இருந்திருப்பார், IPL ஒருத்தர் ஃபினிஷராக இருந்திருப்பார், ஒருத்தர் T20 வேர்ல்டு கப் ரிசர்வ் பிளேயராக இருந்திருப்பார், இன்னொருத்தர் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்க வேண்டியவராக இருந்திருப்பார். இந்த டீம் வந்து இந்த டீம் கிட்ட தோற்றதை பார்க்கும்பொழுது தான் வந்து ஜிம்பாப்வே வந்து ஒரு மலைக்க முடியாத ஒரு விக்ட்ரி. ஸோ என்ன தான் சொல்லலாம், அந்த T20 சாம்பியன்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட இதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டீமையே பீட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜிம்பாப்வே T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க ஒரு உகாண்டாலாம் இல்லை, பட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டீமை அவங்க வந்து பீட் பண்ணி பார்க்க முடியும். பட் இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை வந்து நம்ம ப்ரிவியூவில் பேசுவோம். ஆனால் அந்த குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப் அண்ட் குட்டி குட்டி இன்னிங்ஸ்கள் தென் அவங்க அடித்த 6, 4 வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா பென்னட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்லிப்பில் செகண்ட் ஸ்லிப்பில் ஒரு 2 4 போச்சு. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் மேலே ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மாதவேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதவேரை ஒரு மிடு விக்கெட்டில் புல் ஷாட் ஒன்று கலியில் அடிப்பார். திரும்பி தேர்ட் மேன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் மூலமாக அவர் தப்பிப்பார். சரி, அதுக்கப்புறம் சிக்கந்தர் ரஸா வந்து அபிஷேக் சர்மா ஸ்வீப் ஒன்று ஆடுவார், திரும்பி அவேஷ்கான நேராக ஒன்று அடிப்பார், மிடு விக்கெட்டில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆவார். வந்து அவங்க விக்கெட் கீப்பர். ஸோ அவர் வந்து அவேஷ்கான நேராக அவர் ஒன்று அடிப்பார், எட்ஜ் மூலமாக ஒரு 4 லாஸ்ட்டாக ஒன்று போகும். ஸோ கிட்டத்தட்டவே வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ 4 சொல்லியிருப்பேன். இந்தியன்ஸுகள் அடிக்க தவறுனது இதுதான். பட் ஆனால் அவங்களுக்கு லக்கிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க. எட்ஜஸ் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 ரன் 15 ரன் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்துச்சு. இதே அவங்க சேவ் பண்ணிச்சு. பிஷ்ணோய் கிட்ட அவங்க தடுமாறினாங்க, சுந்தர் கிட்ட தடுமாறினாங்க, லைக் தெரியுதா, ஸ்பின்னர்ஸ்கிட்ட அவங்க தடுமாறுறாங்க. ஆனால் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கிட்ட கிளியர் கிறிஸ்டலாக அவங்க அடித்தாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பவுலர்ஸ்கள் வந்து ஜிம்பாப்வே கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நவீவியா அந்த ஜிம்பாப்வேலாம் வந்து 7 பேர் 8 பேர் பவுலிங் போடுவாங்க. பங்களாதேஷ் ஒரு காலகட்டத்தில் இப்பயும் ஆல்மோஸ்ட் இருக்காங்க, பட் ஆனால் குறைச்சிக்கிட்டாங்க. இந்த 7 பேர் போடுவாங்க. இப்போ ஜாங்வி வந்து முக்கியமான நேரத்தில் ஒரு துருவ் ஜுரலோட விக்கெட்டு, ஸோ அந்த ஒரு விக்கெட்டு, பென்னட் எடுத்த அந்த ஒரு அபிஷேக் சர்மாவோட ஒரு விக்கெட், எல்லாருக்கும் ஒரு ஓவர் சிக்கந்தர் ரஸா கொடுக்க அந்த ஒரு விக்கெட்டும்
தென் அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ப்ரோக் பண்ணது. சட்டாரா ஒரு ரின்கு சிங்கை டக் அவுட் பண்ணது, ரியன் பராக் ஒரு டக் அவுட் பண்ணது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ரசா எடுத்த கில்லோட விக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு பிஷ்னோய் முகேஷ். ஸோ பிஷ்னோயோட விக்கெட்டுமே முக்கியம். ஏன்னா பிஷ்னோய் சில பல இடங்களில் ஒரு 4 அடிச்சு பார்த்துருக்கேன், பெருசாக 6 அடிக்க மாட்டார், பட் ஆனால் 4 அடிச்சு பார்த்துருக்கேன். ஸோ கில்லு நின்று இருந்தாருன்னா ஒரு சுந்தர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சட்டாரா ஒரு வேலையும் தென் பென்னட்டும் முஸ்ரபானியும் பண்ணியாச்சு. ருட்ராஜ் கெய்க்வாத்துக்கு முஸ்ரபானியோட பால் வந்து வெஜ் எடுக்கும்பொழுது எஜ்ஜா அப்படிங்கிற ஒரு ஷாக் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி பவுலிங் வந்து பார்க்கும்பொழுது ஸோ குவாலிட்டியாக இருந்தது. தென் ஃபீல்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15-17 ரன் சேவ் பண்ணாங்களா, கீழே கவுண்ட் போட்டே இருந்தாங்க, பார்க்க முடியுது. கடைசியாக ஒரு 2 4 வந்து சேவ் பண்ணாங்க. ஸோ அவேஷ் கான் அடிச்சுக்கிட்டு இருந்தார், ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் டாஸு கரெக்டாக லாங் ஆஃபில் நேராக ஒரு ஃபீல்டரை ரசா தான் நின்னார், சிக்கந்தர் ரசா தான் கேட்ச் பிடிச்சாரு. ஸோ இன்றைக்கி பேட்டிங்கில் வந்து இந்தியாவோட அப் டு தி மார்க் அப்படிங்கிறத தாண்டி நிறைய 4 and 6 அடித்தாங்க. திரும்பி நீங்கள் பவுலிங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சேலஞ்ச் பண்ணாங்க. எஸ்பெஷலி எனக்கு சிக்கந்தர் ரசாவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. அவருக்கு கொடுக்குறது பதில் சட்டாராக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். பட் சிக்கந்தர் ரசா பேட்டிங்கும் பண்ணார், பவுலிங்கும் பண்ணார். ஸோ என்ன சொல்கிறது, இந்த மேட்ச் வந்து ரொம்ப சின்ன மேட்ச்சு, பட் த்ரில்லரான ஒரு மேட்ச்சு. கடைசியாக சுந்தரை வந்து அடித்து சுந்தர் வந்து அவர் அடிக்கலை அப்படின்னா அந்த மேட்ச் வந்து இன்னொன்று இல்லை, ஒரு 30 ரன் வித்தியாசத்தில் ஒரு 40 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. பட் சுந்தர் நீங்கள் கேள்வி கேட்கலாம், லாஸ்ட்டாக சுந்தர் ஓடி இருக்கலாமே வேணாமேன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லா சிங்கிளும் எல்லா டபுள்ஸும் எடுக்கலனாலும் 1-2 சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா கடைசியாக வந்து ஒரு 16 ரன் வந்திருக்காது. பட் ஜிம்பாப்வேயன்ஸ் ஃபைட் பண்ணாங்க, பேட்டிங்கில் ஃபைட் பண்ணாங்க. பக்கத்தில் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஹோப் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, கில்லு எடுக்கணுங்கிறதும். தென் ஃபீல்டிங்கில் அவங்க காட்டின அந்த எஃபோர்ட் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. சில இடங்களில் சில ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஜிம்பாப்வே வந்து அவங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டாங்க, ஃபைட் பண்ணாங்க அண்ட் வின் பண்ணிட்டுருக்காங்க. பட் டீம் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் பேட்டிங் டோட்டலாக ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஒரு ரின்கு சிங், ரியன் பராக் அண்ட் திரும்பவும் ருட்ராஜ் கெய்க்வாத் அந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு உள்ளே வர பாலுக்கு ஒரு எட்ஜ் எடுக்கிறத பார்க்கும் பொழுதும் அண்ட் அபிஷேக் சர்மாவோட விக்கெட் பார்க்கும் பொழுதுமே வந்து ஸோ இருந்துச்சு, ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா இவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாதிரியான கிரிக்கெட் அவங்க ஆல்ரெடி ஆடி இருக்காங்க, இந்த சுச்சுவேஷனில் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஸோ இவங்க வந்து இன்றைக்கி அந்த அப் டு தி மார்க் பண்ணலையே அப்படிங்கிறதுமே இருந்துச்சு. குட்டி பார்ட்னர்ஷிப், அவங்க அடித்த 6ers 4s தென் பவுண்டரிஸ், தென் அவங்களோட ஃபீல்டிங் எஃபோர்ட், தென் பவுலிங், இதெல்லாமே சேர்த்து ஜிம்பாப்வேவை ஜெயிக்க வைத்தது. இதுதான் இந்த மேட்சோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். தென் ஜிம்பாப்வேவை பற்றி கொஞ்சம் லைட்டாக புகழ்ந்துடலாம் நான் நினைக்கிறேன், புகழ தான் போகிறேன். ஏன்னா இந்த ஒரு விக்ட்ரி ஓகேங்களா, ஒரு விக்ட்ரி தான், பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சிக்கந்தர் ரசா வந்து அவர் கேப்டனாக 2024 பதவி ஏற்கும் போது அடுத்து அவருக்கு அடி விழுந்தது தான். ஏன்னா உகாண்டா கிட்ட தோத்தாங்க, நமீபியா கிட்ட தோத்தாங்க. நமீபியா கிட்ட வந்து 1-2 தடவைலாம் இல்லை, பல தடவை இங்கே நமீபியா கிட்ட மேக்ஸிமம் தோப்பாங்க. தென் பங்களாதேஷ் கிட்ட எடுத்துக்கிட்டா 5 T20 சீரீஸ் ஆடும்பொழுது 5ல் 1 மட்டும் தான் அவங்களுக்கு ஜெயிக்கவே முடிஞ்சது. பட் ஆனால் இப்போ சிக்கந்தர் ரசா சொன்னார், நான் என்னோட ஃபுல் பார்வையும் என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2026 T20 வேர்ல்டு கப் ஆடுறது தான். ஸோ யங்ஸ்டர்ஸை வச்சு நான் ரீபில்டு பண்ண போகிறேன் இந்த டீமை அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணார். அதனால தான் வந்து யங்ஸ்டர்ஸும் நல்லா பண்ணாங்க. இப்போ பென்னட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் T20 மேட்ச் நல்லா பண்ணியிருந்தார். கேம்ப்வெல் அவரோட டெபியூவில் அவர் நல்லா பண்ணியிருந்தார். தென் சிக்கந்தர் ரசா சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருந்தார், இன்னும் கேம்ப்வெலுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், முஸ்ரபானிக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா முஸ்ரபானி வந்து ஐ திங்க் ஓப்பன் பண்ணுறாரு. எனக்கு முஸ்ரபானி முதவரெலாம் இந்த மாதிரி ஆடி நான் பார்க்கல, பட் மேலே ஓப்பன் பண்ண வச்சார். சிக்கந்தர் ரசா இப்போ அவரும் மேலே வந்தார். ஸோ கிளியராக சில பல பிளான்ஸ் சிக்கந்தர் ரசா கிட்ட இருக்கிறத பார்க்கவும் முடிஞ்சது. தென் சீனியர்ஸ் கிடையாது டீமில், ஷேன் வில்லியம்ஸ் இல்லை, கிரிக் எர்வின் இல்லை, ரியன் பர்ல் இல்லை. ஸோ இந்த 3 பேரும் இல்லாத ஒரு யங் டீமை லீட் பண்ணுறோம். தென் அந்த யங் டீமை லீட் பண்ணும்பொழுது அவங்களுக்கான டைமையும் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ அதை சிக்கந்தர் ரசா கொடுத்துருக்கிறாரு. இப்போ நல்ல ஸ்டார்ட், ஏன்னா T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் என்னதான் நீங்கள் சொல்லுங்கள். இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இல்லை, விராட் கோலி இல்லை, ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை, ஓகே இல்லை தான். T20 சாம்பியன்ஸ் டீமை இவங்களால் உள்ளே வந்தால் பீட் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் சூப்பர் 8க்கு வந்த ஒரு டீமை, ஒரு செமிஃபைனலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டீமை, T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்த ஒரு டீமை இவங்களால் பீட் பண்ண முடியும்னா எஸ் இவங்களால் பீட் பண்ண முடியும். ஏன்னா 2024 T20 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கப்புக்கு ஒரு பயத்தை காமிச்சாங்க. அந்த மேட்ச் அல்சரி ஜோசப் நல்லா பவுலிங் பண்ணார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் தப்பிச்சாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் ரசா அண்ட் அவங்களோட ஸ்பின்னர்ஸுகளோட வலையில் வெஸ்ட் இண்டீஸ் விழுந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஸ்பின் அட்டாக் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் நுகர்வா, செட்டரா, தென் முஸ்ரபானின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் டீசெண்டாக இருக்குது.
பட் இந்த ஹராரேவுக்கு ஏற்ற ஒரு டீம் அங்கே வச்சிருக்கிறாங்க. இது 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 என்ன சொல்கிறது, இது வெளியில் போகும்போது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நல்ல ஸ்டார்ட். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்தியன் டீமில் தொடர்னா ஐபிஎல்ல ஒரு பெரிய ஸ்டார் ஒரு ருத்ராஜ் கெய்க்வாத் இருக்கிறாரு. ஐபிஎல்ல ஒரு பெஸ்ட் ஃபினிஷர்னு பேர் வாங்கின ரின்கு சிங் இருக்கிறாரு. ஐபிஎல்ல இப்போ ரீசெண்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரியன் பராக். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபியூச்சரில் ஒரு பெரிய கிரிக்கெட்டர், ஒரு சூப்பர் ஸ்டார்னு பிரின்ஸ்னு சொல்லக்கூடிய சுப்மன் கில் இருக்கிறாரு. தென் குல்தீப் யாதவோ இல்லைனா சஹரோ இல்லைனா பிஷ்னோய் தான். அவேஷ் கான் எவ்வளோ சிறப்பான டெத் ஓவர்ஸ் போட்டிருக்காரு. T20 வேர்ல்டு கப்பில் ரிசர்வ் பிளேயராக இருந்தார். T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒருத்தவர் முகேஷ் குமார், எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர். தென் 3 ஃபார்மேட் இந்தியாவுக்காக ஆடி இருக்கிறாரு. ஐபிஎல்ல டெத் ஓவரில் முடிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் பெங்காலுக்காக சிறப்பான கிரிக்கெட் ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த டீம் இந்த சிக்கந்தர் ரசாவோட இந்த ஜிம்பாப்வே படை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஸ்டார்ட். வாங்க உள்ள வாங்க, பயமுறுத்துங்க. சிக்கந்தர் ரசா ஒன்று சொல்லியிருந்தார், என்னன்னா 3 ஃபார்மேட்லேயும் வந்து நாங்கள் எங்களோட யங்ஸ்டர்ஸ் வச்சு நாங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ பார்க்க நல்லா இருக்குது. இந்த யங்ஸ்டர்ஸ் டீம் இந்தியாவை பீட் பண்ணதை பார்க்க முடியுது. சிக்கந்தர் ரசா எப்பவுமே லீடிங் இன் ஃப்ரண்ட் தான், எப்போவுமே லீடிங் இன் ஃப்ரண்ட் தான். ஓகேங்களா, டீம் ஜெயிக்கிறது பொழுது அந்த இடத்துல சிக்கந்தர் ரசா ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார். இந்த தடவை அப்படி தான் இருந்துச்சு. பட் ஒவ்வொருத்தவங்களோட பங்களிப்பு இருக்குது. ஸோ டீமாக முன்னேறினாங்கன்னா டெஃபினட்டாக 2026 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு ஜிம்பாப்வே வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் பார்ப்போம். ஒரு நமீபியா கிட்ட, உகாண்டா கிட்ட பெற்ற தோல்விகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயின்மெண்ட்டாக இந்த ஒரு விக்டரி அப்படிங்கிறது இருக்கும். ஒலாங்கா, ஹீஸ்ட்ரிக், ஆண்டி ஃப்ளவர், கிராண்ட் ஃப்ளவர், டைபு, ஸோ இவங்களெல்லாம் மறக்க முடியாது இல்லையா. ஒரு காலத்தில் எப்படி இருந்த டீம் இப்போ சிக்கந்தர் ரசா லீட் பண்ணி கொண்டு வந்துருக்காரு. பட் பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ரிவ்யூ. அடுத்ததாக செகண்ட் T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ பிச் பொறுத்த வரைக்கும் டேல நடக்குது. ஒரு பக்கம் ரொம்ப பெருசு, இன்னொரு பக்கம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ விண்டு பெருசாக கிடையாது. ஓகேங்களா, பட் ஆனால் ஓப்பன் கிரவுண்டு அது எப்பவுமே அந்த விண்டு பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு பக்கம் பெருசு, இன்னொரு பிச் ஹார்டாக இருக்குது. ஸ்பின்னத்தில் கிரிப்பு கிடைக்குது. ஜிம்பாப்வியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிஷ்னோயும் சுந்தரையும் எப்படி ஆட போகிறோம், அவங்கள எப்படி தள்ளி விட்டுட்டு அவேஷ் கான், முகேஷ் குமார் இப்படின்னு வரவங்கள எப்படி ஆட போகிறோம். அபிஷேக் சர்மா மாதிரியான பார்ட் டைமராக சாதாரணமாக ஆடிட்டு மிச்சவங்களை அடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக ஜிம்பாப்வியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பிளான் ப்ராப்பராக இருக்குது. சிக்கந்தர் ரசா முடிஞ்ச அளவுக்கு டெயில் வரைக்கும் நின்று ஆடி கொடுக்குற வேலையை அவர் பார்த்தாருன்னா பெட்டராக இருக்கும். தென் கீழே லூக் ஜாங்வி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் நல்லா பண்ணிட்டார். பட் பேட்டிங்கில் அவர் கொஞ்சம் நல்லா விளையாண்டாருன்னா செகண்ட் T20 மேட்ச்சில் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 140, 150ங்கிறது தெரியும். பட் 115 டிஃபெண்ட் பண்ணலாம் அன்பிலீவபிள். பட் பவுலிங் அவங்களுக்கு நீங்கள் நல்லா கை கொடுத்துச்சு. பட் இப்போ டீம் இந்தியா கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவேஷ் கான் அண்ட் முகேஷ் குமார், கலீல் அகமது அவங்களுக்கு ஃபீல்டிங் ஒத்துழைப்பு சில நேரங்களில் இல்லை தான். எஸ்பெஷலி கலீல் அகமதுக்கும் சரி. ஸோ ஸ்லிப்பில் அவங்களுக்கு வரல தான். பட் ஃபீல்டிங், பேட்டிங், கொஞ்சம் பவுலிங்கில் டீம் இந்தியா நிறைய ஃபோக்கஸ் போடணும். நீங்கள் யூஸ்வலாக ஆடுற கிரிக்கெட் தான். இந்த யூஸ்வலாக ஆடுற கிரிக்கெட்டை நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ஆடணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கலாம். பட் ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணியிருந்தாலும் பட் செகண்ட் மேட்ச் ஐ திங்க் இந்தியா வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா ஒரே நாளில் மாற்றிக்கலாம், ஒன்றும் கப்பெல்லாம் கவலை. ஓகேங்களா, ஸோ இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். 52% இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ஜிம்பாப்வே வந்து ஸோ 48% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பட் பார்ப்போம். ஜிம்பாப்வே 2-0 லீட் எடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். அண்டு இதுதான் செகண்ட் மேட்சோட ஒரு ப்ரீ அனாலிசிஸ், ஒரு குட்டியான ப்ரீ அனாலிசிஸ். தென் லைட்டாக முடிச்சுக்கிறேன். என்னன்னா கில் ஒரு கேப்டனாக இன்றைக்கி நின்று ஆடினார். தென் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டராக அவரோட ஒர்க் பண்ணார். தென் பவுலிங்லேயும் சரி, பேட்டிங்லேயும் சரி. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். ஓகேங்களா, பட் கில்லோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ இதையே மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் பேட்டிங்கில் சுப்மன் கில், ரின்கு சிங், ரியன் பராக் 3 பேரை பிக் பண்ணி, ஆல்ரவுண்டரில் சிக்கந்தர் ரசா, வாஷிங்டன் சுந்தரை பிக் பண்ணி, அண்ட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முசரபானி மேலேயும் வராரு, பேட்டிங்கும் பண்ணுறாரு, ரவி பிஷ்னோய், அதுக்கப்புறம் அவேஷ் கான், சட்டாரா, லூக் ஜாங்வி. ஆக்சுவலி ஜாங்வி வந்து ஆல்ரவுண்டர். இப்போ ட்ரீம் லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முசரபானி ஆல்ரவுண்டராகவும் ஜாங்வி ஆல்ரவுண்டராகவும் போட்டிருக்கணும். பட் ஆனால் அங்கே எங்கள் ட்ரீம் லெவலில் சரியாக போடலை. ஓகேங்களா, விக்கெட் கீப்பரில் மடோடனே வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட டீமு. ஸ்பின்னர்ஸை நீங்கள் சுந்தர், பிஷ்னோய் இங்கே வைக்கும் பொழுது அந்த பக்கம் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் பெட்டராக இருக்குது. ஸோ சிக்கந்தர் ரசாவை நான் போன மேட்ச்சில் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்க சொன்னேன். இப்போ நீங்கள் கேப்டனாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சிக்கந்தர் ரசா, தென் ஒருவேளை நீங்கள் அவேஷ் கான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சிக்கந்தர் ரசா, சுப்மன் கில் போகிறீங்கனாலும் போய்க்கோங்க. பட் இதுதான் என்னோட டீமு. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் ஜாலியாக கேஷுவலாக மேட்ச் விளையாடுங்க, மேட்ச் பாருங்கள். ஓகே டன், வீடியோ நிறைவடையுது. அண்ட் வெற்றியோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜிம்பாப்வே. ஸோ வெற்றியோடவே அப்படியே போவாங்களா, இல்லை இங்கே ஜிம்பாப்வே கோச் லக்ஷ்மணன் வந்திருக்கிறாரு, ஸோ நம்ம T20 சாம்பியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்களா, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஜிம்பாப்வேயோட கிரிக்கெட் இன்றைக்கி ஆன ஒரு விதத்தை பார்க்கும்பொழுது
ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படியே நல்லா தழும்புறது. தொடர்ந்து இதே மாதிரி கிரிக்கெட்டில் அடுத்த 2-3 வருஷங்களுக்கு ஆடினாங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை 2-3 வருஷம் இல்லை, இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் நான் கன்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிம்பாப்வே கம்பேக் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.